ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். மைக் வந்து போச்சு. அது வந்து ஒயர் மைக் வாங்கியிருக்கேன் அப்படின்றனால வந்துட்டு மைக்குமே வந்து அதோட ஜோலி வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டுக்காக அவங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த கெட் ரெடி வித் மீ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது வந்து பெட்டோட கவரு. முன்னாடி வந்து பெட் கவராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதை வந்து வால் கவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு கெட் ரெடி வித் மீ வந்து பார்த்தலாம். ஒன் பிளான். அவங்க ஆசைப்பட்டு ஒரு பொருள் கேட்டுட்டு இருந்தான். அதை வந்து வாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸாக வந்து ஒரே ஃபீலிங்ஸு சாருக்கு. சரி ஓகே அதை வாங்கி கொடுத்துடலாம். நான் என்ன நினச்சேன், அவன் ஊருக்கு வேறு இப்போ போவானா, அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அந்த பைபிள சரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துச்சு, வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு பேங்க்கில் ஒரு வேலை இருக்குது, அதையுமே வந்து அப்படியே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அந்த சிஸ்டரோட பேர் ஏதோ ஒன்று மறந்து போச்சு. அவங்க ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்டிருந்தீங்கல்ல, அவங்களுக்கு கூட இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. நார்மலாக தான் பின்னுறேன். மைக் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும் சீக்கிரம். அதை வாங்கிட்டு அது கொஞ்சம் ஒயர்லெஸ் தான், அதையுமே வந்துட்டு கொஞ்சம் 2 மைக்காவது ஆர்டர் போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஐஃபோன் வாங்குற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மேலே இருக்க நம்பிக்கையா இல்லை வீடியோ ரீச் ஆயிருன்னு ஒரு எண்ணமா தெரில. இது வந்து வேர்க்குது எனக்கே பங்கமாக. எதனால அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் நேற்று வரைக்கும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு இதில் வருதுன்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்ற வரைக்குமே முடிவு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமில் இருக்கும் அப்படின்றனால வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேணும்னா அவங்களுக்கு வேணால் எடுத்து வச்சுக்கட்டும் அப்படின்னு, நான் ஏதாச்சும் ரீல் பண்ணேன் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பட் வாங்குகிற பிளான் இருக்குது, வாங்குவோம் சீக்கிரம். இப்போ இல்லை, இப்போதைக்கு வேண்டாம். இந்த லைட் இருக்குது, வேணும் அப்படின்னா இன்னொரு லைட்டை கூட வாங்கிக்கலாம். ஐஃபோன் அது குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு பையன் வச்சுருக்கான், தம்பி, அவரே வீடியோ எடுக்கணும்னா வாங்கிக்கோங்க. நான் தான் அவ்வளோதான், சிம்பிள். 2 மினிட்ஸ் இந்த ஹேர் ஸ்டைல் போதும். பேசினதுனால லேட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் சீக்கிரமாக பண்ணியிருக்கேன். நேற்று தான் அங்கே கஷ்டப்பட்டு இந்த நெய்யில் வச்சேன். இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. மைக் இல்லையா, அதனால் சவுண்டாகவும் பேச முடியல. சவுண்டாக பேசினேன் எனக்கு ரொம்ப. கிச்சனில் நின்று இது வந்து எங்களோட என்னது கதவு, வெளியில் போகிறதுக்கான கதவு, அந்த டோர்கிட்ட நின்று பேசிகிட்ருக்கேன். தம்பி வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கான். அப்படியே நான் கிளப்பிட்டேன் அப்படின்னா அவனையுமே கிளப்பிடலாம் டக்குன்னு. அதுக்காக தான் இங்கே வந்து சும்மா நார்மலாகவே போட்டுக்கலாம். இந்த சைடு வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. நமக்கு அந்த சைடு, எனக்கு வந்து எப்பயுமே இந்த சைடு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சைடை விட அந்த சைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே வந்து யாருமே இல்லாதப்போ தான் வீடியோ எடுக்க முடியும், ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்றைக்கி ஏதோ இங்கே அமைஞ்சிருச்சு, ஏதோ என் மைண்ட் செட்டை போட்டு குழப்பி இந்த ஒரு ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் இது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளானில் சும்மா எடுத்து மாட்டி விட்டேன், அது அப்படியே வந்து இதாகிடுச்சு. சரி ஓகே, பின்னிட்டு வந்து காட்டுறேன். ஆல்ரெடி வந்து முடி வெட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, அது 1.8K போயிடுச்சு. அதில் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு வந்து தேங்க்ஸ். அது நான் ஒரு யதார்த்தமாக எடுத்த வீடியோ, அது அவ்வளோ போகும் நான் ரீச் ஆகும்னு நினைக்கவே இல்லை. முடி வெட்டினதுக்கப்புறம் ரொம்ப கொட்டுது,
ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அது ஏதோ ஒரு விளம்பரம் ஒரு மல்லிப்பூ சார மாதிரி போயிடுச்சுன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து அந்த நீட்னஸ் அதே மாதிரி தான் இருக்குது. நான் பின்னிட்டு ஃபுல்லாக வந்து பின்னினதுக்கப்புறமா காட்டுறேன், அப்போ தெரியும். இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி தான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். அவங்க பர்த்டேக்கு வந்து இன்னும் 4 months இருக்குது. அவனுக்கு சர்ப்ரைஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோ அந்த பக்கி பார்க்குது இப்போ, அதனால் சொல்லக்கூடாது அதெல்லாம். அவன் நேற்றே கேட்டான், நான் 2 சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பிளான்லாம் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ரிவீல் பண்ணால் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீ கொஞ்சம் அதை வந்து மினி விலாக் தான் போடுவேன். ஏன்னா பெரிய விலாகெல்லாம் வராது. இன்றைக்கி வேணால் ஷாப்பிங் போனால் அதில் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு அப்படின்னா ஒரு விலாக் எடுத்துகிட்டு வரேன். ஒரே ஒரு செப்பலுக்காக தாங்க போகிறேன். நிறையாக்காகவும் போகல, ஒரே ஒரு செப்பல். யாருக்கு அவங்களோட ஹேர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹேர். என்ன இன்னும் கொஞ்சம் சுருட்ட முடியாக இருந்திருக்கலாமோன்னு தோணும் அப்பப்போ யாராச்சும் முடி பார்த்தோம் அப்படின்னா. ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த கீழே இருக்க இந்த வால் முடி தான் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, எந்த ஒரு க்ரீமுமே கிடையாது, டேரெக்டாக பொட்டுக்கு தான். நம்ம மாட்டியிருக்கு. வெளியே போனால் கொஞ்சம் ஸ்கின் வந்து க்ளோவாக தெரியுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா வெயிலில் போகிறோம்ல. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஷேட் வந்து இன்றைக்கி ஷாப்பிங் ப்ளாகில் பார்த்துருப்பீங்களே, அது வந்து ஒரு ஷேடு வந்து ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு ஜஸ்ட்டு 20 rupees. இருங்க இது ஒரு பக்கெட்டு போயிடாங்க. இது எங்களோட ஃபேவரட். ரொம்ப இறக்கி வச்சுட்டேன். இதுக்கு தான் கண்ணாடி பற்ற வைக்கணுன்றது. அவ்வளோதான். எனக்கு வந்து ஐலைனர் மட்டும் போட்டுட்டு வரேன். ஏன்னா வீடியோ பார்த்துட்டே போட்டேன் அப்படின்னா சொதப்பிடும். அதனால் போட்டுட்டு வரேன். அவ்வளோதான், போட்டுச்சு. லைட்டாக தான் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 5 minutes காயணும். பட் வந்து நான் லைட்டாக போட்டிருக்கேன். அதனால் வந்து தேவையில்லை. அதுவாகவே கண்ணை மட்டும் மேலே இந்த இதை விட்டுருக்கூடாது. ஒட்டிச்சோம்னா முடிஞ்சு. அதுக்கடுத்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷேடு வந்து ஒரு எப்படி சொல்ல, இருங்க வரேன் எடுத்து காட்டுறேன். இது வந்து ஒரு பிங்க் கலர் ஷேடு தெரியுதா? இந்த ஷேடு வந்து பிங்க்கு. ஓகே, இது வந்து பிங்க் கலர். இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து ஒரு ப்ரௌன் கலர். ப்ரௌனுன்னு சொல்ல முடியாது, தெரியுதா? இந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜஸ்ட் இவ்வளோதான். இது கொஞ்சம் வந்து லைட்டாக தான் இருக்குது. இதில் நீங்கள் லிப் பாம் போட்டுட்டும் போகலாம். நான் வந்து லிப் பாம் வந்து பட்டர் ஸ்காட்ச் ஜஸ்ட் 20 rupees. இருங்க, சுச்சு தப்பாக தெரியுதே. 20 தெரியுதா? அப்படி காட்டினா 50 மாதிரிலா? இதை வந்து நம்ம பென்சில் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருங்க, இந்த சைடு இருக்காத நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நார்மலில் வந்து நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து லிப்பாமோட ஷேட் வந்து பட்டர் ஸ்காட்ச், டாஜ்லரோடது பட்டர் ஸ்காட்ச். இப்போ வந்து போட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து போடலை. இருங்க ஒரு நிமிஷம், லைட்டாக வேணால் போட்டுக்கிறேன். ஐயோ அப்பிச் அச்சோ. லிப்ஸ்டிக் மேலே லிப் பாம் போட்டால் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, எடுத்து கொடுக்கும். அந்த லிப்ஸ்டிக்கு வந்து வெளியே காட்டும், ஒரு ஷைனிங் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு எதுவும் பண்ணாது. எனக்கு வந்து இந்த குங்குமம் வச்சு பழக்கம் இல்லை, அதனால். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அணைஞ்சிரும். அதனால் அதை ஒன்று மட்டும் வச்சு சிம்பிளாக வந்து முடிச்சுப்பேன். இதுவே வந்து உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதா? இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் வந்து கம்மியாக, இதில் எப்படின்னா தெரியுதா? அந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஐப்ரோ பென்சில் தான் போடுவேன். அதை வந்து போட்டுட்டு வரவா? நான் லைட்டாக போடணும்.
பென்சிலும் வந்து யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து இந்த 145 ரூபாய்க்கு ஒரு இது இருக்குல்ல, அதுவுமே யூஸ் பண்ணுவேன். கார்னர் அதுவுமே நல்லாயிருக்கும். 2 மேக்கப் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இவ்வளோதான் என்னோடய கிச்சடி வித் மெயினான ஒரு விஷயம். என்னோடய மேக்கப்பில் இதெல்லாம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த சந்தனம். நான் சொன்னல அந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சந்தனம் வந்து நான் ஒரு யதார்த்தமாக வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் சந்தனம் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இங்கே வச்சுட்டு இங்கே வைக்கலாம், அது வந்து அப்படியே பழகிடுச்சு. இதே நான் வெளியே போயிட்டு என்னோடய ஸ்கின்னை அதையுமே வந்து காட்டுறேன். அவ்வளவுதான். என்னோடய பேங்கிள் வந்து எனக்கு போட பிடிக்காது. தம்பி வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது ஒரு பக்கத்தில் போய் குத்தும். அதனால எனக்கு பிடிக்காது. இந்த வீடியோ எப்படி கன்றாவியாக இருந்துச்சா நல்லா இருந்துச்சா எனக்கு தெரியல. பட் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு திங்ஸ் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்றவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி ரெண்டுமே வந்து லிங்க்கில் வந்து வச்சுருக்கேன். வேணுன்றவங்க லிங்க்கை போய் தொட்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இந்த கிச்சடி வித் முடிச்சு அதுக்கடுத்து வர வீடியோ வந்து கண்டிப்பாக ஷாப்பிங்காக இருக்கும். இல்லைன்னா வ்ளாக் எடுத்து அப்படின்னா ஷாப்பிங் வ்ளாக் போடுவேன். பர்த்டே சர்ப்ரைஸு வந்து சீரீஸ் 1 அதையுமே வந்து தனியாக போடுறேன். ஒரு 12 நிமிஷம் பேசணும், அதுக்காக நான் பேசிகிட்ருக்கேன். பர்த்டே சீரீஸ் வந்து வந்துடும் இன்றைக்கி, இல்லைன்னா நாளைக்கு வரும். நாளைக்கு சண்டே எப்படி போகுதுன்னு தெரில. சண்டேயாக போதா இல்லை சண்டே இல்லாமல் போதா நாளைக்கு தான் தெரியும். பாய். இது வந்து சாட்டர்டே ஒரு 12:30 சம்திங் இருக்கும். சரி, ஓகே, இருங்க தம்ப்நெயில் எடுத்துக்கிறேன். பாய்.